கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா சாப்டர் 40 verse 31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்களா? போகார்கள். ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிக்கலாம். எல்லாரும் கேளுங்க. கர்த்தாவே, என்னோடு கூட பேசு. இந்த வசனத்திலே இருந்து நீர் எங்களோடு கூட என்ன பேசி எங்களை பலப்படுத்த விரும்புகிறீரோ நீரே எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படியே கேட்டு உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன். நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் செபிக்கலாம். யாராவது ஒருவர் செபியுங்கள் பார்க்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா. வார்த்தைகள் அடித்த வேண்டும் கூட செலுத்தினப்பா என் தேவ வார்த்தைகள் பண்ண வேண்டும் அடிக்கிறது கத்தப்பா நாங்கள் கேட்டு கலங்கி அதோடு மனதில் தங்க பதித்து கொண்டு அதை புத்தி கூட அப்படியே அபியாசம் பண்ணி கொண்டு அதுடைய நடத்த கணிப்பு செய்யும் கூட செலுத்தினாண்டப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி சோதரப்பா துதிக்கிறத பொழுது அம்மே நாங்கள் சோதரம் தப்பா நாங்கள் வந்து ஒன்றாங்க அந்த தப்பு தப்பா முடித்தது ஆசிரியத்தை சமாதி பெற்று கடைசி கணிப்பு செய்ய தரப்படுறதப்பா. அலையில என் தேவனை கத்தாவைப்பா உங்க கூட அந்த மூணு கத்தப்பா நீர் ஆட்பாடு வெளியிட்டு கூட செலுத்தின ஆண்டவரே. என் தேவனை வர தடப்பட்ட பிள்ளைகள் கொடுத்தது நான் வேகமாக குடிச்சிருக்கேன் செலுத்தின அப்பா. நன்றி சோதரம் துதிக்கிற தரப்படுறதப்பா. ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் இந்த வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். யாரு அவர்கள்னா? யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அப்போ என்ன சொல்லணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள். அதுக்கப்புறம் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அப்படின்னா யாரு? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். 1. 2, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆனால் இதில் இன்னொன்றை தேவன் முக்கியப்படுத்தி காண்பிக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியத்தை அங்கே முக்கியப்படுத்துகிறார். அதாவது அந்த புது பலன் என்று அவர் சொல்லும் பொழுது ஒரு மனுஷனை முன்னிறுத்தவில்லை, அல்லது காட்டுக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய யாரு சிங்கத்தை முன்னிறுத்தவில்லை, அல்லது ஒரு பெரிய மிருகமாகிய யானையை முன்னிறுத்தவில்லை, அல்லது பயங்கரமான பலம் கொண்ட காண்டா மிருகத்தை முன்னிறுத்தவில்லை. ஆனால் ஒரு பறவையை இங்கே முன்னிறுத்துகிறார். ஒரு பறவையை நமக்கு முன்னிறுத்துகிறார். புது பலன் அடைவதற்கு ஒரு பறவையை முன்னிறுத்துகிறார். அந்த பறவையின் பெயர் என்ன? கழுகு, ஈகிள். கழுகு என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து
கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் கழுகு பார்த்துருக்கீங்க? இந்த இங்கெல்லாம் பறக்குது, அதெல்லாம் சின்ன சின்ன பருந்துகள். பெரிய கழுகு பார்த்துருக்கீங்களா? ஈகிள் பார்த்துருக்கீங்களா? சில பேருக்கு சந்தேகமாக இருக்க, பார்த்துருக்கேனா இல்லையா? சரி, சப்போஸ் பார்க்கலன்னா வீட்டில் போயிட்டு பாருங்கள், நெட்டில் கொஞ்சம் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தேன், அதை பார்த்தீங்கன்னா கூட தெரியும் கழுகு எப்படி இருக்கும்னுட்டு. நாம் பார்க்குற கழுகும் வாட்ஸ்அப்பில் பார்க்குற கழுகும் ஒன்றா இல்லை வேறையா அப்படின்ட்டு. ஏன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய காரியங்கள் அதில் இருக்குது. இங்கே கர்த்தர் சொல்லக்கூடிய அந்த கழுகு ஒரு பெரும் கழுகு. அதனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கழுகினுடைய ஆயுசு நாட்கள் 70 ஆண்டுகள் என்று சொல்லப்படுகிறது. எத்தனை வருஷம்? 70 இயர்ஸ். யாருடைய ஆயுட்காலம்? யாருடைய லைஃபு? கழுகு. ஆனால் அதை 2ஆக பிரிக்கிறார்கள். முதல் 40 வருஷத்திலே அது மூப்பாகுமா, 40 வருடத்திலே அது மூப்பாகுமா. மூப்புனா புரியுதா? வயதாகும். 40 வயதை அடையும் பொழுது அதற்கு வயதான ஒரு கழுகு என்ற தோரணையில் அது இருக்கும். வயதான ஒரு தோரணையில் இருக்கும். நமக்கெல்லாம் 40 வயசு வேண்டாம், இப்போல்லாம் 30 வயசு கடந்தாலே நம்ம வயதானவர்களை போல் எல்லா பலவீனங்களும் வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ மனுஷனுடைய ஆயுஷ்காலம் எப்படி என்னன்னு ஒன்றுமே தெரியறதே இல்லை. போகட்டும், நாம் விசுவாசத்தோடு இருப்போம். ஏனென்றால் நம்முடைய தேவன் அவர் எப்படிப்பட்டவர்? எவ்வளோ ஆயுசு உள்ளவர்? நீடி ஆயுசு உள்ளவர் என்று சொல்லப்படுகிறது தானியேல். நீண்ட ஆயுள் உள்ளவர். அந்த நீண்ட ஆயுள் என்பது அதற்கு முடிவில்லை. எட்டர்னல் லைஃப், நித்தியமாய் 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 எப்பொழுதும் இருக்கிறவர். அவருடைய பிள்ளைகளுக்கு நமக்கும் அவருடைய ஜீன் இருக்குன்னு சொன்னால், அவருடைய ரத்தம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், அவருடைய நாமம் நமக்குள்ளே இருக்குன்னு சொன்னால், நமக்கும் அந்த நீடிய ஆயுளும் அந்த நித்திய ஜீவனும் நமக்கும் உண்டு. ஆமென். இதை விசுவாசித்து தான் இந்த நாட்களிலே அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இப்போ இந்த கழுகையினுடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது 40 வயதாகும் பொழுது அதனுடைய மூப்பு நிலைமை ஏற்படும். அதாவது கழுகுக்கு 2 விதமான பிறப்பு என்று சொல்லப்படுகிறது. ஒன்று அது பிறப்பது, அதுக்கப்புறம் 40 வயதை கடந்து ஒரு பிறப்பு, அதற்கு ஒரு வாழ்க்கை அதற்கு இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த 40 வயதாகும் பொழுது அதற்கு என்ன ஆகுமாம்? அதனுடைய அழகுன்னா புரியுதா? வாயா? அதனுடைய அழகு பெரிதாய் வளர்ந்து விடுமா. பெரிதாய் வளர்ந்துட்டா சரியா அதால் என்ன செய்ய முடியாது? இரையை எடுத்து சாப்பிட முடியாது, இரையை கவ்வ முடியாது, பலவீனம் வந்துவிடும். அதுக்கப்புறம் அதனுடைய இறகுகள் எல்லாம் கூட அதற்கு வளர்ந்து 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 அது தடித்து 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 அது மேலே உயர 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 பறக்கக்கூடிய அந்த கழுகுக்கு அந்த சிறகுகள் கூட அந்த நேரத்தில் பாரமாய் போய் மேலே உயர பறக்க முடியாமல் போய்விடுமா. உயர உயர பறக்க முடியாமல் ரொம்ப பாரமாக இருக்கும். இறகுகளெல்லாம் காற்றை போல் லேசாக இருந்தால் தான் பறவைகளால் பறக்க முடியும். அந்த இறகுகளிலே அந்த உள்ள ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு இறகுலையும் காற்று இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிடிங்க அது உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அதில் காற்று இருக்கும். அதுதான் அவைகளுக்கு பறக்க செய்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது. அது லேசாகத்தான் இருக்கும், பாரமாக இருக்காது. ஆனால் அது மூப்பு நிலை எய்யும் பொழுது அதனுடைய அந்த சிறகுகளெல்லாம் ரொம்ப தடிமனாய் மாறிவிடுமாம்.
அது பாரமாய் மாறிவிடும், அதிகமாய் பறக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கழுகுகள் என்ன செய்யுமாம், அந்த 40 வயது அந்த மூப்பிலே அந்த கழுகுகள் என்ன செய்யுமா, ஒரு பெரிய உயர்ந்த கண்மலையின் மேலே, அது எப்பவுமே மேலே மேலே உயர்ந்துகிட்டே இருக்கும் இல்லை, பறந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி ஒரு உயர்ந்த மலையின் மேலே போயிட்டு, கண்மலையில் போயிட்டு தனியாக இருக்குமா. தனியாக இருந்து அது செய்யக்கூடியதான வேலை, முதலாவது தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிட முடியாமல் வளர்ந்துள்ளதான அந்த அலகுகளை பாறையிலே மோதி 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 அதை உடைக்குமா. பாறையிலே மோதி மோதி என்ன செய்யும், உடைத்து விடும். அதாவது டோட்டலாக பார்த்தா இப்போ நமக்கு உதடு இருக்கு இல்லையா, உதடு இல்லைன்னா எப்படி இருக்கும், யோசித்து பார்த்தீங்களா? சில பேருக்கு இங்கே ஒரு மாதிரி கட்டு மாதிரி வந்துட்டு இந்த உதடு இல்லாமல் சில பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து ஆப்ரேஷன் மூலமாக, பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக சரி பண்ணிடுறாங்க. ஆனால் உதடே இல்லைன்னு பாருங்களேன், எப்படி இருக்கும்? நமக்கே கஷ்டமாக இருக்குல்ல நம்மளை பார்க்குறதுக்கு, இமேஜ் பண்ணி பார்க்க. அதுக்கு அழகு இல்லைன்னு சொன்னால் அது போல தான் இருக்கும். அழகு இல்லைன்னா, அது இல்லைன்னா பல்லே இல்லாத நம்ம பாட்டிக்கு பல்லு இருக்கா தெரில, பல்லே இல்லாத பாட்டி ஃபுல்லாக என்ன ஆகும், அந்த உதடுகள் எல்லாம் மணி பர்ஸ் மாதிரி உள்ளே போயிடும். ஜிப்பு போட்டு சில பர்ஸ் என்ன ஆகிடும், உள்ளே போயிடும் இல்லையா, ஜிப்பு அந்த மாதிரி உள்ளே போயிடும். அதுபோல் அழகு இல்லாத அந்த கழுகு அப்படி தான் காணப்படும். ஏற்கனவே வளர்ந்ததுனால சாப்பிட முடியாது. இப்போது அந்த அழகே இல்லாததுனால அதை என்ன செய்ய முடியாது, எந்த இறையும் அதால் கவ்வி எடுத்து சாப்பிட முடியாது. மறுபடியும் அந்த அழகு வளர்வதற்கு குறைந்தது 5 மாதங்கள் ஆகுமா. அதுவரையிலும் பட்னி தான், உபவாசம் தான். அதுவரையிலும் 5 மாதங்கள், குறைந்தது 150 நாட்கள் ஆகுமாம் அந்த அழகு. அதுக்கப்புறம் அந்த அழகு வந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே ஏற்கனவே 5 மாதமாக ஆகாரம் இல்லாதனால உடம்பு எப்படி இருக்கும், டல்லாக இருக்கும் இல்லையா, டல்லாவாக இருக்கும், ஒன்றுமே செய்ய முடியாது, அப்படி இருக்கும். நமக்கு ஒரு வேளை ஆகாரம் இல்லைனாலே சோர்ந்து போகிறோம் இல்லையா. நானும் அப்படி தான் சோர்ந்து போயிருக்கேன், சரியான ஆகாரம் சாப்பிட முடியாமல் அசிடிட்டி ஓவர் ஆகிட்டு பலவீனப்பட்டு தான் நிற்கிறேன். ஒரு வாரமாக என்னால் உட்காரக்கூட முடியலை, நிற்கக்கூட முடியலை. ஆனாலும் இன்றைக்கி நிற்கிறேன்னா கர்த்தருடைய கிருபை. படுத்தே தான் கிடந்தேன். ஏன்னா அவன் கொடுத்த மருந்து வேறு, அது அப்படியே சொருவிக்கிட்டே இருக்கு. அப்படி இருந்தேன். இன்றைக்கி தான் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த அவர் பலன் கொடுத்திருக்கிறார். அப்படி கிருபை தாங்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே உங்கள் ஜெபத்திலே அடிமையை நினைத்து செபியுங்கள், கர்த்தர் பலப்படுத்தும்படியா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் எங்கேயாவது வெளியே தூரமாக போயிட்டு அதால் இறைய தேட முடியாது. அங்கே பக்கத்தில் வரக்கூடிய எதையாவது பூச்சி புழுக்களை சாப்பிடுமா. அதுக்கப்புறம் என்ன செய்யும், இப்போ அந்த இறகுகளை எல்லாம், பாரமாக இருக்கிற இறகுகள் எல்லாம் அது ஒவ்வொன்றாய் பெய்த்து பெய்த்து அதுவே என்ன செய்யுமா, பெய்த்து 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 தூரம் எய்யுமா, தூரம் எரிந்து விடும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்ம பிராய்லர் கோழி சுடுதண்ணியில் போட்டு எடுத்து மேலே இருக்கிற பொச்செல்லாம் அந்த முடியெல்லாம் பிடிங்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். பிறக்கும் பொழுது அது எப்படி இருக்குமோ, முடி இல்லாமல், அந்த இறகுகள் இல்லாமல் எப்படி இருக்குமோ அதை போல் இப்போ அந்த 40 வயசில் அதனுடைய தோரணையும் இறகுகளே இல்லாமல் அப்படி தான் இருக்குமா. அதுக்கப்புறம் புது இறகுகள் முளைக்குமா. அதற்கு 1 மாதம் ஆகுமா. இப்போ டோட்டலாக எத்தனை மாதம், 6 மாதம், 180 days. இந்த புது சிறகுகள் முளைத்த பிற்பாடு
அதனுடைய அதுக்கு பறக்கிறதுக்கு ரொம்ப லேசாக இருக்குமா. இப்போ அது பறக்குமா. எப்படி பறக்குமான்னு தெரியுமா? புது பலன். அப்போ தான் பிறந்து புதுசாக வளர்ந்து புதிய இறக்கைகள் எல்லாம் வளர்ந்து ஒரு மறுபிறப்பை போல, ஒரு புது பிறப்பை போல, அதாவது இருந்ததை விட இப்போ இன்னும் அதிக வேகத்தோடு அது பறந்து தன்னுடைய இரண்டாவது வாழ்க்கையை அது ஆரம்பிக்குமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த இரண்டாவது ஒரு வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அதற்கு சில காலங்கள் அது காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தேவன் அதற்கு அப்படிப்பட்ட ஒரு நியமத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலும் கூட சில நேரத்திலே நமக்கு சில சறுக்கல்களோ அல்லது பலவீனங்களோ அல்லது வியாதிகளோ அல்லது பாவத்தினாலோ ஏதோ ஒன்று நம்மளை என்ன செய்யும், நம்முடைய வாழ்க்கை முற்று பெற்று விட்டது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கடந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கும் கூட கடந்து வரும். சில பேருக்கு கடந்து வந்ததுண்டு. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலைகள், மரண போராட்டங்கள், மரண கண்ணிகள் என்று ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, எத்தனையோ முறை அது கடந்து வந்ததுண்டு. 2 வயசில் ஒரு மரண கண்டம், அதுக்கப்புறம் 12 வயசில் ஒரு மரண கண்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக ஒரு 2007 கோபிவாடியில் ஒரு மரண கண்டம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம சாய் பிளாட்டினம் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு மரண கண்டம். அதாவது உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்லி வச்சாங்கன்னு தெரில. தாவீதனுடைய வாழ்க்கை கூட அப்படித்தான். மரணத்துக்கு எனக்கும் 1 அடி தூரம் தான் சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருந்தார். அதனால் மரணம் அவரை என்ன செய்யலை, நெருங்குற மாதிரி இருக்கும். ஆனால் வசனம் சொல்கிறது, முதிர் வயதிலே கல்லறையிலே அவர் இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போனார் என்று சொல்லி. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த மரண போராட்டங்கள் வரும் பொழுது அப்படி தான், இதோடு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு நினைக்க தோணும். ஆனால் கர்த்தர் மறுபடியுமாய் ஒரு வாழ்க்கையை, மறுபடியுமாய் ஒரு புது பலனை, மறுபடியுமான ஒரு புதிய கிருபையை அவர் கொடுத்து அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். என்னை மாத்திரமல்ல, உங்கள் ஒவ்வொருவருக்குமே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் கடந்து வந்திருக்கலாம், கடந்து வந்ததுண்டு. ஆனாலும் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அது அவருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் இந்த கிருபையை நாம் பயன்படுத்தி கொள்வதிலே தான் விசேஷம். கழுகினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு யாராவது டாக்டருங்க தேவைப்பட்டாங்களாங்க? பெருசாக வளர்ந்துடுச்சுப்பா, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு எந்த டாக்டர் போனார் அங்கே கண்மலைக்கு மேலே? யார் போய் ஆப்ரேட் பண்ணுது? இல்லை, அதுக்கு யார் ஆலோசனை கொடுத்தது? இப்படியெல்லாம் செய்யணும், மலகை உடைக்கணும் அப்படின்னு யார் ஆலோசனை கொடுத்தது? தேவன் எல்லாவற்றிற்கும் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய அனந்த ஞானத்தையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவைகளுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் நமக்கோ, அவருடைய சாயலினால் சிருஷ்டிக்கப்பட்ட நமக்கோ அவருடைய அனந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அனந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் சில நேரத்தில் மதி இல்லாதவர்களாக, மதியற்றவர்களாக, தேவனை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தைகளுக்கும் வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் செவி கொடுக்காமல் வழி விலகி போய் நம்மை நாமே மாய்த்து கொள்ளுகிறோம். அப்போ பறவைகளிடத்திலிருந்தும் கூட நாம் கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து சொன்னார், பறவைகளை நோக்கி பாருங்கள், அவைகள் நூற்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, ஆனால் உங்கள் பரமபிதா அவைகளையும் என்ன செய்கிறாரு? உழைப்பூட்டுகிறார். நாம் எழுந்திருக்கிறதுக்கு முன்னால் அவைகள் எல்லாம் எழுந்து தேவனை துதிக்கிறது.
கா கா என்று காகம் கத்துது. ஐயோ இவ்வளோ சீக்கிரம் கத்திடுச்சேன்னு நமக்கு தோணும். காலையில் எழுந்து கத்துகிறது. குருவிகள் எல்லாம் கீச் கீச் என்று கத்துகிறது. குயில்கள் எல்லாம் பாடுகிறது. மயில்கள் எல்லாம் ஆடுகிறது. எல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் அவைகள் அந்த துயில் கலைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய அந்த வேலையில் நாம் என்ன செய்துக்கிட்டு இருப்போம்? தூங்கிட்டு இருப்போம். அதுதான் அவைகளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான வித்தியாசங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன், ஆர்வமுடன் நாமை நாடுகிறேன் பாட்டு மாத்திரம் பாடினா போதாது. அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தணும். அப்போது இந்த கழுகினுடைய அந்த தன்மையை நாம் பார்த்தோம். 40 வயதில் ஒன்று, அதுக்கு 2 ஆப்ஷன் தான். ஒன்று, தன்னை புதுப்பித்து கொள்ளணும், தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளணும். அதற்கு வேண்டிய ஞானத்தையும் அதற்கு வேண்டிய புத்தியையும் அதற்கு வேண்டிய கிருபையும் அதற்கு வேண்டிய பலத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்தணும். இல்லையா சாகணும். 2 தான். ஒன்று புதுப்பித்து கொள்ளணும், இல்லைன்னா சாகணும். ஒன்று மரணம், இல்லையேல் ஒன்று ஜீவன். அப்போ அது கூட மரணத்தை விரும்பலை, ஜீவனை தெரிந்து கொண்டு அந்த காலகட்டத்தில் கஷ்டம்தான். அந்த 6 மாத காலங்கள் சும்மா லேசான காரியம் அல்ல. நமக்கு ஒரு நாளை போக்குறதுக்கே நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஐயோ இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், காலையில் எழுந்துச்சி என்ன செய்ய போகிறோம், மத்தியானம் என்ன செய்ய போகிறோம், ராத்திரிக்கு என்ன செய்ய போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி பரவாயில்ல, நாளைக்கு சண்டே, நாளைக்கு மண்டே ஆச்சு, காலையில் வேலைக்கு போகணுமே, அதுக்கு என்ன செய்யணும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணுமே, அதுக்கு என்ன செய்யணும். நமக்கு நிறைய இப்படி வந்துக்கிட்டே இருக்கும். கஷ்டங்கள் உண்டு. ஆனால் அந்த கஷ்டத்தையும் கூட, அந்த சோர்ந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையும் கூட, அல்லது மரணக்கண்ணிகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் கூட புதிதாய் மாற்றிக்கொள்வதற்கு வேண்டியதான கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரா இல்லையா? கொடுத்திருக்காரா இல்லையா? கொடுத்திருக்கும் பொழுது அதை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படி பயன்படுத்துவது? அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய வசனத்தை கொண்டு அவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறாரா, அவைகள் எல்லாம் நாம் ஒவ்வொன்றாய் தியானித்து தாவீது அவ்வளவு பிரச்சனையின் மத்தியில் அவரை காப்பாற்றினது எதுன்னு கேட்டால் அவர் சொல்கிறார், இரவும் பகலும் அது வேதம் தான் என்னுடைய தியானம். அதை நான் தியானிக்கிறதுனால நான் பலமுள்ளவனாயிருக்கிறேன். அதை நான் தியானிக்கிறதுனால மரணங்கள் எனக்கு தள்ளி போகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு ஏன் தேவரீர் என்னோடு கூட இருக்கு. ஏன்னா சொல்லியிருக்காரு, நான் அவன் கூட இருக்கேன்ப்பா, என்னோடு கூட இருக்கிறீர். அதுக்கப்புறம் முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். உடைய வார்த்தைகள், உடைய வாக்குத்தத்தங்கள், அதுதான் என்னை தேற்றிக்கிட்டு இருக்கு, வேறு எதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் சாமுவேல் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்போ என்ன செய்தார்? அவர் என்ன செய்தார்? வசனம் என்ன சொல்லுது? மிகவும் நெருக்கப்பட்டான். அடுத்து என்ன சொல்லுது? தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அங்கே யாரும், எந்த ஒரு பிரீஸ்ட் போயிட்டு, ஒரு ஆசாரியன் போயிட்டு, ஒரு தீர்க்கதரிசி போயிட்டு, யாரும் அங்கே தாவீதுக்கு என்ன செய்யலை? ஒத்தாசை செய்யலை. ஆனால் வசனம் சொல்லுது, தாவீது நெருக்கப்பட்டான். அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அவன் தன்னை கர்த்தருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லுகிறார். தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்போ திடப்படுத்தி கொள்ளும் பொழுதுதான் அது நமக்கு நாமே, இந்த கழுகு எவ்விதமாய் தனக்கு தானே அது தன்னை புதுப்பித்து கொள்ளும்படியாக அதுக்கு ஒரு தைரியத்தை வரவழைத்து தேவனுடைய கிருபையினாலே தன்னை அது புதுப்பித்து கொள்ளுகிறதோ, அதே போல நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு, அவருடைய வசனங்களை கை கொண்டு, அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான கட்டளைகளை கை கொண்டு நம்மை நாமே புதுப்பித்து கொள்ள வேண்டும். இதுக்காக யாரையும் நாம் என்ன செய்யக்கூடாது? டிமாண்ட் பண்ணக்கூடாது. யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்க்கறதுனா யாரை எதிர்பார்க்கலாம்? கர்த்தரை மட்டுமே. ஆமென், அல்லேலூயா. இந்த கழுகு அந்த 6 மாத காலங்கள் காத்திருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? உயர்ந்த மலை, கண்மலை, உயர்ந்த சிகரமுள்ள கண்மலை.
அதே போல கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நாமும் கூட நாட்டம் கொண்டு அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவருக்குள்ளே அல்லது அவர் மேலே நாம் கட்டப்பட்டவர்களாக நாமும் கூட காத்திருக்க வேண்டும். மாம்சத்தில் அல்ல, மாம்ச கிரியைகளிலே அல்ல, மாம்ச எண்ணத்திலே அல்ல, ஆவியிலே நிறைந்து கிறிஸ்துவுக்குள்ளே நாம் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா காத்திருக்கணும்னா அவருக்குள்ளே நாம் அமர்ந்து நானே தேவன் என்று அமர்ந்து அறிந்து கொள்ளுங்கள் என்று சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று நாம் பார்க்கிறோமே. இப்படி ஒவ்வொரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது தாவீது நிறைய சொல்றார். அவர் கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி 27வது சங்கீதம் 14வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படி தான் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு. ஏன்னா அவர் காத்திருந்து 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 புது பலனை அவர் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கழுகை நமக்கு முன்னாய் நிறுத்தி அதனுடைய தன்மையை நமக்கு உணர்த்துகின்றார். அதுக்கு யாரும் ஒத்தாசை இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த ஞானத்தை அது பயன்படுத்தி, தேவன் கொடுத்த தைரியத்தை பயன்படுத்தி, தேவன் கொடுத்த கிருபையை பயன்படுத்தி அது தன்னைத்தானே என்ன செய்கிறது? புதுப்பித்து கொள்ளுகிறது. அந்த புதுப்பித்து கொள்வது என்பது ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை மாத்திர மாதிரி அல்ல, ஜீவனையே புதுப்பித்து கொள்ளுகிறது. இல்லைன்னா 40 வயசு அதனுடைய ஜீவன் முடிஞ்சிடும். அது நான் இது மாதிரி எதுவுமே நான் செய்ய மாட்டேன், அழகை நான் உடைக்க மாட்டேன், நான் காத்திருக்க மாட்டேன் அப்படின்னு அது இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு அவ்வளோதான், அதனுடைய ஆயுசு காலம் அவ்வளோதான், முடிஞ்சு போகும். ஆனால் ஒரு போராட்டம், மறுபடியும் ஒரு ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு போராட்டம். ஆனால் அந்த போராட்டத்திலே நாம் ஜெயம் கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருகிறவராக இருக்கிறார். பவுல் சொல்றார், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் அவர் சொல்றார். அப்போ பெக்ஸ்மேன் அதை வச்சு தான் பாட்டு எழுதினார், வாழ்க்கை என்பது போராட்டமே. எப்படிப்பட்ட போராட்டம்? நல்லதொரு போராட்டமே. அப்போ போராட்டம் தான். ஆனால் இந்த போராட்டம் எப்படிப்பட்டது? நல்லது தான். இந்த போராட்டத்திலே நாம் ஜெயம் பெற்றால் ஒரு புது வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. புது வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. அந்த புது வாழ்க்கை பூமியிலும் உண்டு, அந்த புது வாழ்க்கை பரலோகத்திலும் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. பூமியிலும் உண்டு, பூமியிலும் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். இங்கே புதுப்பிக்கப்பட்ட பிற்பாடு நாம் இன்னும் புதிய ஒரு நித்திய வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள பரலோகத்திற்கும் நாம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைய வேண்டும் என்றால், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்ப வேண்டும் என்றால், ஓடினாலும் இளைப்படையாமல் நடந்தாலும் சோர்ந்து போகாமல் இருக்கணும்னு சொன்னால், எதிர்கொண்டு வரக்கூடிய போராட்டத்திலே நாம் சோர்ந்து போகாமல் அந்த போராட்டத்திலேயே நாம் எவ்விதமாய் ஜெயம் பெற முடியும் என்பதை கர்த்தரோடு கூட இணைந்து அவர் கொடுக்கக்கூடிய ஞானத்தினாலே நாம் அவைகளை நாம் மேற்கொள்ளும் பொழுது நாம் இரட்டிப்பான நன்மையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பலன் புதிதாக இருக்கும். அது நம்ம மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி இருக்கணும்னா, இப்போதான் பிறந்த, புதிதாய் வளர்ந்த, இப்போதான் பிறந்து வளர்ந்ததை போல இருக்கும். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கும் கொடுத்திருக்கிறார். ஆகவே இதை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் காத்திருக்கணும். எங்கே காத்திருக்கணும்? எங்கே காத்திருக்கணும்? கர்த்தருக்குள்ளே காத்திருக்கணும். ஒரு காரியம் நமக்கு ஜெயம் பெறணுமா, ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணுமா, இல்லை போராட்டங்கள் நீங்கணுமா, பிரச்சனைகள் நீங்கணுமா, நிந்தைகள் நீங்கணுமா, பலவீனங்கள் நீங்கணுமா, வியாதிகள் நீங்கணுமா, சத்ருவினுடைய குறுக்கீடுகள் ஏதோ நமக்கு விரோதமான நம்மை பயமுறுத்துகிற அல்லது மரண போராட்டங்கள் நீங்க வேண்டுமா, நம்ம காத்திருக்கணும். எங்கே? கர்த்தருக்குள்ளே.
கர்த்தருக்குள்ளே, நாம் அவருக்குள்ளே நாம் காத்து இருக்கணும். இதிலிருந்து எனக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவர் தான். இதிலிருந்து என்னை மேலே தூக்கி விடக்கூடியவர் நீர் ஒருவர் தான். இதிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடியவர் நீர் ஒருவர் தான். இதிலிருந்து என்னை மீட்கக்கூடியவர் நீர் ஒருவர் தான். இதிலிருந்து எனக்கு வேண்டிய நன்மைகளை செய்யக்கூடியவர் நீர் ஒருவர் தான். இந்த தீமையும் கூட நன்மையாய் மாற்றுகிறவர் நீர் ஒருவர் தான் என்ற அந்த விசுவாசத்தோடு அவரையே நோக்கி பார்த்து நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகள் நம்மை புதுப்பிக்கும். ஆமென். அவருடைய வார்த்தைகள் நம்மை புதுப்பிக்கும். புதிய அலகுகள் வருவதைப் போல புதிய புதிய வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்து, அந்நிய பாஷையின் மூலமாக கூட புதிய புதிய பாஷைகளை அவர் நமக்கு கொடுத்து நம்மளை புதுப்பிப்பார், நம்மளை புது பலனை அடையச் செய்வார். பேசினதையே பேசி கொண்டிருந்தால் அது பிள்ளை. பேசினதையே பேசிக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அப்பா 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 அப்பான்னு சொல்லிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், அது பிள்ளை. அதுக்கப்புறம் அப்பா இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது அது தொல்லையாக போகுது. தொல்லையாக இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளை வளருதுன்னு அர்த்தம். அதே போல் நாம் வெறும் அப்பா 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 அப்படின்றது மாத்திரம் அந்நிய பாஷை என்பது வெறும் ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்வதல்ல, அதிலும் கூட நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். நாளுக்கு நாள் நம்முடைய பாஷைகள் புதிதாய் அப்போது அந்த புதிய புதிய பாஷைகள் நமக்குள்ளே கடந்து வரும் பொழுது நமக்கு ஒரு புது பலன் ஆவியிலே உண்டாகிறது. ஆமென். ஆத்துமாவிலே உண்டாகிறது. சரீரத்திலும் கூட ஒரு புது பலத்தை அது கொடுக்கிறது. ஆகவே நாம் அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து பிரகாசமடைய வேண்டும் என்றால் நாம் அவரையே நோக்கி பார்த்து காத்திருக்கணும். இந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் பார்வோனின் சேனை, ஜனங்கள் மிரண்டு போனார்கள். மோசேயும் கூட என்ன செய்வதென்று திகைத்தார். அவர் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தார். ஜனங்கள் எல்லாரும் மோசையை நோக்கி பார்த்து முறுமுறுத்தார்கள். ஆனால் மோசையோ கர்த்தரை நோக்கி பார்த்தார். கர்த்தரோ வழியை திறந்து கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் வழி. அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கும் வழி கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனையா, உடனே என்னப்பா யாரை பார்க்கணும்? பார்க்குறோமா? பிரச்சனைன்னா உடனே பார்க்கணும். யாரை பார்க்குறோம்? பார்க்குறோமா? ஆனால் பார்க்க தவறிடுறோம். ஏதோ பிரச்சனை, மன கஷ்டம் இருக்கும், இல்லை பண கஷ்டம் இருக்கும். இது ரெண்டை தவிர வேறு என்ன பெரிய கஷ்டம் வரப்போகுது குடும்பத்தில்? இது ரெண்டு தானே முக்கியம். ஒன்று மன கஷ்டம், இன்னொன்று பண கஷ்டம். உண்மை தானே? ஒரு ரெண்டுத்துக்கும் யாரை தான் பார்க்கணும்? வேறு வழி இல்லை. அவர் ஒருத்தர் தான், ஒரே ஒரு வழி தான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன்னு சொல்லிவிட்டேன். எல்லாத்துக்கும் அவர் ஒருவர் தான் வழியாக இருக்கிறார். ஆகவே அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக வழி கிடைக்கும். நமக்கு இல்லாத வழியும் கூட நமக்கு கிடைக்கும். நாம் நினைப்போம் இதில் வழியே இல்லைன்னு நினைப்போம். வழியை திறந்து கொடுப்பார். வழியே இல்லைன்னு நினைப்போம். செங்கடலில் வழி உண்டா? யாராவது கேட்டால் எஸ்ன்னு சொல்லுவாங்களா? இல்லை. கிரகிக்கக்கூடாத காரியங்களை அவர் செய்வார். எப்போ செய்வார்? அவரையே நோக்கி பார்க்க முடியும். அதிசயமான, ஆச்சரியமான, அற்புதமான காரியங்களை செய்வார். வழிகளை திறந்து கொடுப்பார். எப்போ? அவரையே நோக்கி பார்க்கும். வேறு வழி இல்லைப்பா எங்களுக்கு, உண்மை தவிர வேறு வழி எங்களுக்கு இல்லைன்னு அவரையே நோக்கி பார்க்க. நாமளே ஒரு புது இந்த வழி போனால் நல்லதா, இந்த வழி போனால், அதெல்லாம் அந்த நேரத்துக்கு அந்த வழி நல்லதா மாதிரி தெரியும். அப்புறம் போயிட்டு மறுபடியும் அந்த இடத்துல முட்டிக்கிட்டு தான் நிற்போம். நம்ம போகிற வழியெல்லாம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கும், ஆனால் அங்கே போனால் மறுபடியும் சாத்தி தான் இருக்கும். வேறு இன்னொன்று ஒரு சிக்கல்லேருந்து இன்னொரு சிக்கலில் மாட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு உண்மையான வழியை திறந்து கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆமென். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் மன கஷ்டமோ பண கஷ்டமோ, இந்த ரெண்டு கஷ்டம் குடும்பத்தில் நிச்சயம் உண்டு. இந்த எந்த கஷ்டம் வந்தாலும் அவரை நோக்கி பார்க்கணும். அவர் வழியை திறப்பார். பிரச்சனையாக சத்துருக்கள் பின்தொடர்களெல்லாம் அவரை தான் நோக்கி பார்க்கணும். நம்மளால் ஓட முடியாது. எவ்வளோ தூரம் ஓட முடியும்? ஓடி 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 இளைத்து போகணும். ஆனால் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி அவரை தான் சொன்னீங்க, அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சும்மா இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு உக்கிரத்தோடு விரட்டிக்கிட்டு வர அந்த எகிப்தியர்களை இனிமேல் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. அடுத்த நாள் அவங்க இல்லை, நாளைக்கு அவங்க இல்லை. இன்றைக்கு காண்கிறவங்க நாளைக்கு இல்லை. இனி நாளைக்கு மட்டும் இல்லை, இனி என்றைக்குமே காண மாட்டீங்க. செய்தாரா இல்லையா? எப்போ? அவர் சொல்படி நாம் காத்து இருக்கும் பொழுது, அவர் சொல்படி நாம் செயல்படும் பொழுது.
இப்போ இந்த கழுகு தன்னை புதுப்பித்து கொள்ள, ஒரு புது ஜீவனுக்குள்ளே கடந்து போக, ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்க எவ்விதமாக அது தன்னை தானே ஒப்பு கொடுத்து அது அந்த போராட்டமான அந்த காலகட்டத்தை அது பொறுமையாக கையாண்டு ஒரு புது பலனை பெற்றுக்கொள்ளுகிறதோ அதே போல். இப்போ நீங்கள் நினைக்கலாம் 6 மாதம் 5 மாதம் சாப்பிடாது உயிராக இருக்க முடியுமா அப்படின்னா, அதற்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் தான் கொடுப்பார். ஏன்னா அதுக்கு ஒரு சான்ஸை கர்த்தர் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்படி வச்சிருக்கும் போது அதற்கு வேண்டிய அந்த பலத்தை கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். ஐயோ அழகு உடஞ்சி போச்சு, இனிமேல் சாப்பிடவே முடியாது, அவ்வளோதான் சாகணுமானா இல்லை. அப்போ அதை உடைக்குதுன்னு சொன்னால், அந்த ஞானத்தை அவர் கொடுத்துருக்காருன்னு சொன்னால், உடைக்குதுன்னு சொன்னால், அப்போ அந்த உடைச்சதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதற்கு வேண்டிய கிருபையை கொடுத்து அதை போஷிக்கிறவர், உள்ள எதுவுமே ஆகாரம் இல்லைன்னா கூட அதற்கு வேண்டிய பலத்தை கொடுக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். இப்போ அந்த சாதாரண அந்த கழுக்கை செய்வார நமக்கு செய்ய மாட்டாரா? உடைக்கணும். சில உடைக்க வேண்டிய காரியத்தை நம்ம உடைக்கணும். எதை உடைக்கிறதுனா நமக்கு தெரியாது. சட்டிப்பானை வேணால் உடைப்போம். ஆனால் நமக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாத வளர்ந்து இருக்கக்கூடியதான காரியங்கள் என்னன்றதை பார்த்துட்டு உடைக்கணும். இப்போது அந்த கழுகினுடைய மூக்கு அழகு வளர்ந்து ஆகாரம் எடுக்க முடியாமல் போவதற்கு காரணம் அது வளர்ந்து போச்சு. அது சாப்பிட வேண்டிய ஆகாரத்தை எடுக்க முடியாதவர்களுக்கு வளர்ந்து போச்சு. அதே போல் கர்த்தருடைய வார்த்தையை, வசனத்தை விசுவாசிக்க முடியாதபடிக்கு, அதை உட்கொள்ள முடியாதபடிக்கு, தியானிக்க முடியாதபடிக்கு நம்மிடத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த மாம்ச இச்சைகள், மாம்ச எண்ணங்கள், மாம்ச கிரியைகள், பிசாசின் கிரியைகள், பாவ கிரியைகள் என்னன்றதை பார்த்து நாம் என்ன செய்யணும்? அவைகளை உடைக்கணும். ஆமென். அப்படி உடைக்கும் பொழுது அவர் புது கிருபையை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா சில நேரத்தில் உடைக்கும் போது சில நஷ்டங்கள் ஏற்படும். இப்போ லஞ்சம் வாங்குறாருன்னு வைங்களேன், ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டே இருக்கார். லஞ்சம் வாங்கினா தான் குடும்பத்தை நடத்த முடியுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு வைங்களேன். ஆண்டவர் சொல்கிறார், எப்பா தப்பு. அப்போ அவர் லஞ்சத்தை விடும்போது குடும்பத்தை நடத்துறதுக்கு என்ன உண்டாகும்? கொஞ்சம் கஷ்டம் வரும். அப்போ அந்த கஷ்டத்தை சமாளிக்கிறதுக்கு கர்த்தர் வழியை தரப்பார மாட்டாரா? கண்டிப்பாக தரப்பார். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் செயல்பட வேண்டும். அந்த விசுவாசத்தை அப்போது விடும் பொழுது சில நெருக்கங்கள் உண்டாகும். ஆனால் அந்த நெருக்கங்கள் நம்மை நெருக்கி போடுவது அல்ல, நமக்கு ஒரு புது பலனை அதிலிருந்து மீள்வதற்கு கர்த்தர் ஒரு புதிய வழியை நமக்கு திறந்து கொடுப்பார். அப்போ அந்த 5 மாத காலங்கள் அவைகள் ஆகாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது அதற்கு வேண்டிய அந்த பலத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார். அதுக்கப்புறம் புதிய இறகுகள் வளர்ந்து அந்த சூழ்நிலையிலும் கூட அழகுகள் வந்த உடனே முதல்ல இறைய தேடல, முதல்ல தனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னும் பிடுங்க வேண்டிய காரியங்கள் எல்லாம், உடைக்க வேண்டிய காரியத்தையும் உடைக்கணும், பிடுங்க வேண்டிய காரியத்தையும் பிடுங்கணும். ஆமென். நம்மளை பாரப்படுத்தக்கூடிய, இப்போ அது பறக்க முடியாதபடிக்கு பாரப்படுத்தக்கூடிய அந்த இறகுகள் எல்லாம் என்ன செய்தது? பிடுங்கி 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 எறிவதை போல நம்மை பாரப்படுத்தக்கூடிய, நமக்கு பாரத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து அதையெல்லாம் என்ன செய்யணும்? ஒவ்வொன்றா பிடுங்கி எறிகிற மாதிரி பிடுங்கி எறியணும். சில பேர் நான் பார்த்துருக்கேன், இந்த கட்டுகள் உடைக்கிறவங்க, இந்த டெலிவரன்ஸ் மினிஸ்டர் பண்ணுறவங்க, அவங்க சில ஆணி அடிச்சிருக்கீங்க, இது பண்ணியிருக்கு, அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால பிடுங்குறேன்னுவாங்க. நமக்கு தெரியாது அவங்க எப்படி பிடுங்குறாங்கன்னுட்டு. ஆனால் விடுதலை கிடைக்கும். சில பேருக்கு அப்படி செய்யும் பொழுது விடுதலை கிடைக்கும். அதை போல தான் நம்மை பாரப்படுத்துகிற அந்த காரியங்களை, அப்போ நீ கொஞ்சம் பிடுங்கு, நீ கொஞ்சம் பிடுங்கு, அங்கே அண்ணன் நீ கொஞ்சம் பிடுங்கு, அக்கா நீ கொஞ்சம் பிடுங்க, அப்படி யாரையும் பிடுங்க சொல்லக்கூடாது. நாமளே தான் என்ன செய்யணும்? பாரம் இருக்குதுன்னு வைங்களேன், அடுத்தவங்க வந்து என்ன தான் சொன்னாலும் பாரம் போகுமா? ஒரு பெரிய துக்கம் வந்துருச்சு, யார் தான் என்ன ஆறுதல் சொன்னாலும் அந்த துக்கம் போகாது. நாமளே தான் அதை செய்யணும். என் தாய்க்காக இருக்கக்கூடிய துக்கம் போகலை, யார் வந்து ஆறுதல் சொன்னால் போகும்? கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் சகல விதமான ஆறுதலின் தேவன். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆறுதல் தான். அப்போ அவருடைய ஆறுதல், அவர் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து வெளியே வரும்பொழுது தான் ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் ஏற்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போது உடைக்க வேண்டிய காரியத்தை உடைக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் உடைச்சாதான் புதுசு வளரும். பிடுங்க வேண்டிய காரியத்தை பிடுங்கினா தான் புதிதான ரக்கைகள் முளைக்கும், அதுக்கப்புறம் பறப்பதற்கு லகுவாக இருக்கும்.
இதுதான் கழுகினுடைய மேன்மை. அதனுடைய செகண்ட் லைஃபோட ஒரு பெரிய ஒரு விசேஷம் இதுதான். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். இதில் நாம் ஜெயம் பெற்றுட்டா அதுக்கப்புறம் நமக்கு என்னதான் பிரச்சனை, என்னதான் போராட்டம், எவ்வளோதான் நம்மை நெருக்கினாலும் அவைகள் நம்மளை ஒன்று என்ன செய்யாது, மேற்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் அது என்ன செய்யாது, நம்மளை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மேற்கொள்ள முடியாது. ஏன்னா நமக்கு தெரியும் நீ என்ன செய்ய முடியும், இதை விட பெருசெல்லாம் நான் என்ன செய்துட்டேன், பார்த்துட்டு வந்துட்டேன், இது ஒன்றுமே இல்லை, இதை விட பெருதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டேன், இது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு நாம் தைரியமாக தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். அதற்கு வேண்டிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாரும் முழங்காலிலே நில்லுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட கிருபையை தாங்க. அந்த கழுகை போல என்னை புதுப்பித்து கொள்வதற்கு இந்த நாளிலும் கூட இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்கு உதவி செய்யுங்க. என்னை புதுப்பிக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, எவ்வளவு நெருக்கங்கள் இருந்தாலும், பாடுகள், துக்கங்கள், கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், தரித்திரங்கள், கடன் பிரச்சனைகள், கடன் பாரங்கள், இன்னும் பலவிதமான சண்டைகள், சச்சரவுகள் எது இருந்தாலும் இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ள ஒரு புது பலனை நான் பெற்றுக்கொள்ள என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் அன்பின் கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்பொழுதும் அது சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த கிருபை எனக்கு தாங்க. அதிகாலையிலே அது சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை தாங்க. இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானித்து உமது சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த கிருபையை தாங்க. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய உமது கிருபை பெரிதாய் இருக்கிறது, இரக்கங்கள் பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, கர்த்தருக்கே காத்திரு என்று சங்கீதக்காரர் சொல்வதை போல ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் வைத்து உண்டு பண்ணி வைத்திருக்கிறதான அப்பா கிரியைகள், அப்பா நன்மைகள் அது பெரிதாய் இருக்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று என் தேவனே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நாங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நீர் எங்களுக்காக என்னெல்லாம் எப்படியெல்லாம் செய்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள, உணர்ந்து கொள்ள நீர் போதுமானவராக இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இப்போதும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அப்பா, அந்த கழுகை போல எங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ள, உமது சமூகத்திலே காத்திருந்து புதுப்பித்து கொள்ள கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நேராக எங்கள் கரத்தை உயர்த்தி கேளுங்க. உங்களுடைய கரத்தை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இந்த கழுகை போல புதுப்பித்து கொள்ள உடைய சமூகத்திலே காத்திருந்து உடைக்க வேண்டியதான காரியங்களை உடைத்து, பிடுங்க வேண்டியதான காரியங்களை நாங்கள் பிடுங்கி, அப்பா எங்களை நாங்கள் புதுப்பித்து கொள்ள கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த நேரத்தில் அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அடிமைக்கும் தாங்க, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாங்க. அப்பா ஹரிமாந்தர் அல்லமா லேனமேஷே லெபதூரா லா ஷிபாந்தரா லெபதூரா லி கமோந்தரல வரா லெபதூரா பரோஷ்யாதிரா லிமெந்தரல பரோதரல வராரி கபோதரல மன லேபேஷே லேதரா லேபேதரா திரந்தரல மனோஷபலாதிரா லிக்கமா விலோதரல பரோஷ்யாதிரா அரி கமோதரல மன ரீமாந்தரல மனோதரல பரோதிரா லி கபோதரல மன ரீபா லபர பஷபல பராதிரா லிபா மா 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 அலே பே 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 லே ஷெபே லே லே ರೇಬೇಂದೆರೆಲೆ ಬೆರೆಲೆ ರೆಬೆಲೆ ಓದರಲ ಬರಾದಿರಂದರಲ ಮನುಷ್ಯಬಲ ಬರಾದಿಯ ರಿಬಾದಿರಂದರಲ ಮನುಷ್ಯಬಲ ರೀ பரோஷாத்திரல மசுந்தரல சித்தர. Receive in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தில். Mighty power, Lord. Mighty power, mighty power, mighty power, mighty power, mighty power, mighty power in the name of Jesus.
ரிமாந்தரல பரோதரல பராதிரா திரிரி கபோதரல பரோ லெபதூரல பராதிரந்தரல மனோஷபல பராதிரா லிபோதரல பரோஷாதிரா லிக்கபோதரல மன. கழுகைகளைப் போல் ஆண்டவரே அப்பா செட்டைகளை அடித்து எழும்படியாக உமக்குள்ளே காத்திருக்க, உம்மிலே நிலைத்திருக்க, உம்மிலே வளர்ந்து கனி கொடுக்க, ஓடினாலும் இளைப்படையாமல், நடந்தாலும் சோர்ந்து போகாமல் உம்மிலே வளர்ந்து கனி கொடுக்க கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களை புதுப்பித்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இன்றையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கை ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஆம் ஆண்டவரே, நாங்கள் பெற்று உம்மிலே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நீர்தாமே தொடர்ந்து எங்களை நடத்த வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் மறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் பந்திக்கு ஆயத்தப்படுங்க. முழங்காலிலே நின்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நம்மை நாமே நிதானித்தால் நமக்கு நியாய தீர்ப்பில்லை.